சந்தோஷ், நான் தான் உங்க அப்பா பேசுறேன்ப்பா. Hi my friend, how are you? I am always fine. என்ன ஒரே இறைச்சலா இருக்கு? ஏதாவது கிளுகிளுப்பான பார்ட்டியா? Friend's birthday party dad. டே அவ்வளவும் பொண்ணுங்க சத்தமா கேக்குது. ஃப்ரெண்ட்லி பர்த்டேன்னு சொல்றான். அட்லீஸ்ட் நீ இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது என்ன கூப்பிட்டீன்னா ஏதோ கண்ணில் பார்த்தாவது என்ஜாய் பண்ணிக்கணும்ல. அட்ரஸ் என்னன்னு சொல்லு, 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். ஹலோ 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 டாட் ஒண்ணும் கேட்கல. அவங்க அம்மா கிட்ட நான் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவனோ அதே டெக்னிக் என்கிட்ட யூஸ் பண்றான் பாரு. எங்க எஸ், லண்டன் ராயல் ஆர்ஃபனேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கே, அதோட சேர்மன் உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இது? லண்டன் ராயல் ஆர்ஃபனேஜ்ங்கிறதே நீ சொல்லி தான் நான் முதல் முறையா கேள்விப்படுறேன். அப்படி இருக்கும்போது அதோட சேர்மன் எனக்கு எப்படி தெரியும்? வேண்டாம், நோ சான்ஸ், சாரி. ஓஹோ, தெரியாம தான் அவரை போய் பார்த்து 10,000 பவுண்ட்ஸ் டொனேஷன் கொடுத்துட்டு வந்தீங்களா? இதே லண்டன்ல பிசினஸ் லிங்க்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. இந்த 10,000 பவுண்ட்ஸ்ல அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்திருந்தா நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சென்ஸ் இல்லாம இருக்கீங்களே. அம்மா, அவங்க எல்லாம் விஐபிஸ். இவங்க பாவம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்கம்மா. இத பாருங்க, கஷ்டப்படுறதோ சுகப்படுறதோ அவங்க தலை எழுத்து. அதை நீங்க மாத்த முடியாது. உங்க எல்லா பிசினஸ்லயும் நானும் பார்ட்னர். இனிமே எங்க சைன் போடுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க சைன் போடணும். என்னாச்சு டாடி? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? நான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மா அடிச்சாங்களோ? இல்ல இல்ல இல்ல, திட்டாங்களான்னு கேட்க வந்தேன். ஏன்டா பேச மாட்டேன்? உங்க அம்மாவோட பிளட் பாதி உன் உடம்புலயும் ஓடுதல்ல, அப்புறம் இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் டாடி பேசுவேன். அப்புறம் பேசிக்கலாம். என்னத்தடா அப்புறமா பேசுறது? உங்க அம்மா மாதிரி பஜாரியான ஒரு பொம்பளை நாளைக்கு உனக்கும் பொண்டாட்டியா வந்து மாட்டினா அப்ப தெரியும்டா. ஓகே, அப்புறம் பேசி. அந்த மாதிரி ஒரு பஜாரி உனக்கு பொண்டாட்டியா வந்து மாட்டி தினம் தினம் தேல் கொட்டுற மாதிரி உனக்கு கொட்டிக்கிட்டே இருந்தா அப்ப டாடியோட வலி என்னங்கிறது உனக்கு தெரியும்டா. முடிச்சிட்டீங்களா டாடி? இல்லையே, இனிமே தான் நான் ஃபைனல் டச்சே கொடுக்க போறேன். ஓகே ஓகே, தாராளமா கொடுங்க. அதாவது என்னதான் டார்ச்சர் கூடிய பொண்டாட்டியா அமைஞ்சாலும் சில புருஷமாருங்க உலகம் போட்டும் தத்துவ ஞானின்னு சொல்லி பேர் எடுப்பாங்க. இது வரலாற்று சான்று. அதுக்கு உதாரணம் தான் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் உடைய வம்சாவளி தான் உங்க டாடி. இதுல எந்த காரணம் கொண்டு ஒரு சின்ன டவுட் கூட உனக்கு வரக்கூடாது. என்ன சொல்ற? எனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்ல டாடி. கிண்டலா? போன் போன். ஓ, கிரேட் எஸ்கேப் டாட். ஹலோ மாப்ள, நான் தான் ரவிச்சந்திரன், இந்தியால இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? உன் தங்கச்சியெல்லாம் கட்டியிருக்கேன். வெட்டு குத்து ஒண்ணு மட்டும் தான் பாக்கி. மத்தபடி சகலமும் சரமாரியா நடந்துட்டே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா என்ன? நக்கலா? சரி, சும்மா தான் போன் பண்ணியா இல்ல ஏதாவது விசேஷமா? நம்ம லல்லிக்கு வர 7ஆம் தேதி நிச்சயதார்த்தம். என்னாச்சு? தகவலே தராம திடுதுப்புன்னு இப்படி ஏற்பாடு பண்ணிருக்க? லவ்னு வந்து நின்னா முடியாதன்னு, ஓன்னு கதறினா ஓகேன்ட்டோ. யோ யோ, உன் பொண்ணு லல்லியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ மாட்டேன்னு சொன்னாலும் அவ கம்பெனியோட தயாரா இருந்திருப்பா. அதனால வேற வழியே இல்லாம தான் ஒத்துருப்ப. பூசி மெழுகாத. உங்க அண்ணம்மா அவர் பொண்ணு யாரையோ லவ் பண்ணி நிச்சயதார்த்தம் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். லவ்வா? நான் பண்ணலமா, உங்க அண்ணன் பொண்ணு. என்னென்ன லவ்னா கண்ணை மூடி தலையாட்டிடுறதா? அதான் நிச்சயதார்த்தம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களேம்மா. ஆமா, பையன் நம்ம வசதியில பாதியாவது இருப்பானா இல்ல அதுவும் இல்லையா? அதுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. எல்லாம் விசாரிச்சுதான் ஒத்துக்கிட்டேன். பார்வதி, நீ குடும்பத்தோட வந்து உன் கையால இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதுதான் எனக்கு மரியாதை. புரிஞ்சுதா? போன் கொடுங்க டாடி. ஹாய் ஆண்டி, நான் லல்லி. எப்படி இருக்க லல்லி? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க வரும்போது சந்தோஷ கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். சின்ன வயசுல எப்போ பார்த்தது. கண்டிப்பா நாங்கெல்லாம் வந்துறோம். சந்தோஷ். எஸ் மாம். We are going to India. இந்தியா? நீங்க எதுக்கு குதிக்கிறீங்க? நானும் சந்தோஷம் மட்டும் தான் போறோம். என்னம்மா இது? இந்தியானா எனக்கு உயிர் உனக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியும். ஆனா நீங்க அங்கேயே இருந்திருந்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. அடுத்த வாரம் யுஎஸ்ல கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதை ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ணே, நம்ம வீட்டுக்கு பிளஸர் கார் வந்திருக்குனே. ஹாய் அண்ணா. லலிதா, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இந்தாங்க சாக்லேட். அடடே, அண்ணனுக்கு சாக்லேட் குடுக்குறது இன்னும் மறக்கலையா நீ? ஏய், கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? கல்யாண பொண்ணா? எப்போ? ஆவணி 22. என்னம்மா, இன்னும் 15 நாள் தானே இருக்கு. ஆமாண்ணா, நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட மாட்டோம். என்னது 2 நாளைக்கு முன்னாடியா? முடியாது முடியாது. இவளை நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். இப்பவே வா. ஆமா, இப்பவே தான். ஏய், உன் கல்யாணத்துக்கு நான் எத்தனை நாளைக்கு முன்னாடி வரணும்?
அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் கிட்டே கேளு. யூ அண்ணா அண்ணா நீங்களே சொல்லுங்க. அவ கல்யாணத்துக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி நான் வரணும்? என்ன ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். ரைட். ஏன் கல்யாணத்துக்கும் இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நானும் உங்க தங்கச்சி தானே, அனுப்பி வைங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அதுக்கு இல்லம்மா, 15 நாளுங்கிற அவ்வளவு நாள் நான் கவிதாவை பிரிஞ்சிருந்ததே இல்லம்மா. அவ மட்டும் இருந்திருக்காளா என்ன? என் கல்யாணத்துக்கு தானே கூப்பிடுறேன், முடியாதுன்னு சொல்லாதீங்கண்ணா. நல்ல அண்ணால, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னம்மா போறியா? நீ வேணான்னா நான் போல அண்ணே. போயிட்டு வா. அம்மாடி ஜாக்கிரதை. சந்தோஷ், லண்டன்ல காய்கறி விக்கிறவங்க கூட இங்கிலீஷ்ல தான் பேசுவானாமே, அப்படியா? அறிவு ரொம்ப நாளா டெவலப் ஆயிருக்கடா. தேங்க்ஸ் ரா. இங்க எல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கு இங்கிலீஷ் பேச வரல. இங்க கொசு இருக்கா? பகல்ல மட்டும் தான்டா கொசு இருக்கும். அப்ப நைட்ல பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாம் துணைக்கு வந்துரும். ஆமா, லண்டன்ல இதெல்லாம் இல்லையா? நோ. லண்டன் டெவலப் ஆகுது டவுட் தான். சரி சரி, போகும்போது மாமாவோட அழுக்கு லுங்கி ஒண்ணு தரேன், லண்டன் பிரிட்ஜ் மேல போடு. அப்புறம் பாரு, லண்டன் முழுக்க கோசு தான். அறிவு யாரா அந்த பொண்ணு? லல்லி. ஹாய், ஐ அம் ஃப்ரம் லண்டன். உன் பேர் கவி, ஆனா சந்தோஷ். ஜென்ரலா ஃபாரின்ல இருந்து வர இந்தியன் பசங்க அங்க ஃப்ரீ லைஃப்க்கு பழக்கப்பட்டு இங்க ஃப்ரீக் அவுட்டா பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி XYZ முடிஞ்சவன ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி போயிடுவாங்க. நீ கேள்விப்பட்டிருப்ப. நீ கேள்விப்படாட்டியும் அதான் உண்மை. நான் அதுக்கு தான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எங்கடி போன? இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த குதி குதிக்கிற? அந்த குரங்கு இங்கேயோ வாலாட்டிட்டு வந்துடுச்சோன்னு பயந்துட்டேன். குரங்கா? எந்த குரங்கு? அதான் லண்டன்ல இருந்து தையா தக்கான்னு ஆடிக்கிட்டு வந்திருக்கல, லண்டன் குரங்கு அது. கவிதா, நீ இந்த சந்தோஷ் தம்பியை சொல்லலையே? அந்த தொம்பியை தான் சொல்றேன். அது லண்டன்ல வளர்ந்த புள்ள இல்லையா? லண்டன்ல வீட்ல வச்சு தானே வளர்த்தாங்க, இல்ல அவங்க அம்மா ஜூல வச்சு வளர்த்தாங்களா? இதுக்கு போய் எதுக்குமா அவன் அம்மா அப்பாவெல்லாம் இருக்கிற? பின்ன புள்ளைய வளர்த்திருக்காங்க, தொல்லைய வளர்த்திருக்காங்க. அவன் அம்மா மட்டும் என் கண்ணுல படட்டும், அம்மியில வச்சு அரைச்சு போடுவா, அரைச்சு. என்ன ஆண்டி, நான் சொன்னது சரிதானே? கவி கண்ணு, நீ யார்கிட்ட கேக்குறேன்னு தெரிஞ்சுதான் கேக்குறியா? புதுசா வந்த ஆண்டி கிட்ட. அம்மாடி, இந்த ஆண்டி தான் இப்ப நீ குரங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே அவன் அம்மா. சூடு ஓகே, சுகர் கம்மி. சூப்பர். ஹலோ, மிகப்பெரிய தொழிலதிபர் மல்டி மில்லியனர் ரவிச்சந்திரனா? நான் யாரா? ஸ்கூல் சர்டிபிகேட்ல என் பேர் ஜெகதல பிரதாபன். ஆனா சுத்து வட்டாரத்துல என்ன ஜேபின்னு கூடுவாங்க. நான் ஜுஜிபி மாதிரி தெரியும் போல் இருக்கேன். ஏண்டா காலம் காத்தால இப்படி ஓட்டுறேன்? பின்னடா, உன் பொண்ணுக்கு என்ன 2 நாள்ல நிச்சயதார்த்தம், 10 நாள்ல கல்யாணம். கூப்பிடுறியா நீ? உடனே பொட்டி படுக்க எல்லாம் எடுத்துட்டு நீ பொட்டி படுக்க எல்லாம் எடுத்து. ஐயா, உடனே பொட்டி படுக்க எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. ஹாய், கிச்சன்ல இருந்து நியூஸ் வந்துச்சு. ஏன்னா நீ குரங்குன்னு சொன்னியாமே? சிச்சி, குரங்குன்னு சொல்லலையே, லண்டன் குரங்குன்னு சொன்னேன். லண்டன் குரங்கு என்ன பண்ணும் தெரியுமா? பொண்ணுங்களை பார்த்தா ஏய், லூசு லூசு. யார் என்ன 2 டைம்ஸ் கூப்பிட்டது?
சரி சரி நீ அப்புறம் பேசு. ஏய் சந்தோஷ் வாடா, வாடா. இது JP என்னோட business partner. இது என் பொண்ணு. உங்க அண்ணன் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவரு. ரவி, யார் அந்த பையன்? என் தங்கச்சி பையன் சந்தோஷ். லண்டன் படு சுறுசுறுப்புடா. பையனை பார்க்கலாம்னு ஊருக்கு வர்றான் பாரு. ஓமா. Hey, I'm Shalu. Can I join you? Hey Shalu, come on! What dad? India? Oh, full of pavadas and chudidars, dad. So colorful. Yeah. Okay then. See you later. Bye bye. Take care. Hey, நீ யாரும் என்ன பண்ற? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி. இது ஏறும் வெளிய போ. Actually நான் தான் தெரியாம நீ எதுவும் பார்க்கலல. Nothing வெளிய போ. Are you sure? கடவுளே பார்க்கல வெளிய போ. Thank God. Okay. Shake your body, shake your body, shake it. Hey, nice horse. ஏய் அத டச் பண்ணா எனக்கு கெட்ட கோவம் வரும். Thank you for the information. ஏய் சொல்றேன். விளையாடாத சொன்னா கேளு. இது என் அண்ணன் கொடுத்தது. ப்ளீஸ். உங்க அண்ணன் கொடுத்ததா? இந்தா. போ வெளிய போ. Okay. எனக்கு ஒரு டவுட். நானும் தான் உன்னை அடிக்கடி டீஸ் பண்றேன். இதே வேற பொண்ணா இருந்திருந்தா இந்தியன் செப்பலாலேயே நடிச்சிருப்பா. நீ அப்படி எதுவும் பண்ணலன்னா something Nothing. Get down. எங்கடா உன் ஜெட்டி ஸ்விம்மிங் பூல்லே விட்டுட்டியா? ஆமா, போய் எடுத்துக்கோ. எல்லாருக்கும் தண்ணியில கண்டம். அல்வானா எனக்கும் பிடிக்கும். ஷாலு என்ன பண்ண போற? ஹல்வா. உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? நான் பண்ணி கொடுக்குறேன். தேவையில்லை, உங்க வேலைய நீங்க பாருங்க. தேங்க்ஸ். பை தி வே, வேர் சுகர்? ஆமா, யாருக்காக அல்வா? என்னோட குலாப் ஜாமுன் காக. என்னது? ஓபி. ஹேய், கண்ணு தெரியல? ஃபூல். உங்க அப்பா பேரை நான் கேட்கவே இல்லையே. அரலூஸ் அல்வா கிண்டுது. அது உப்புடி. ஏங்க அது உப்பு போடாடி. உங்க வேலைய நீங்க பாருங்க. அட எறும்புக்கு என்ன அக்கறை, எங்களுக்கு என்ன அக்கறை. சக்சஸ். சந்தோஷ். குலாப் ஜாமுன்னா சந்தோஷா? சந்தோஷ். கத்துன குத்துவ. உங்க வேலைய நீங்க பாருங்க. சந்தோஷ். ஹல்வா. Wow, for me. Yes. Thank you. நான் இதுல சுகர், cashew nuts, கிஸ்மிஸோட இந்த மிஸ் கிஸ்ஸையும் சேர்த்திருக்கேன். Have it. Colorful. நண்பா, உப்பிட்ட தமிழ் பெண்ணை நீ மறக்க மாட்டாய். உப்புக்காக காந்தி போனார் தண்டி. அவரு திரும்பி வரவனா குத்தானா வண்டி. பேண்ட்ல வைக்கிறான் ஜிப்பு, குளிக்கலனா அடிக்கும் கப்பு, எதுல ஒன்னால கலக்கலாம் உப்பு. இத புரிஞ்சுக்கலனா ஆயிடுண்டா தப்பு. ஏ டண்டனக்கா, உனக்கு டனக்குனக்கா, ஏ டர்னக்கா, ஏ டண்டனக்கா. Nothing, I'm fine.
ஜாபி அங்கிள். மாப்பிள என்ன ஸ்பெஷலா சாப்பிட்டுருக்கீங்க? உங்க பொண்ணு பண்ண ஹல்வா. வாங்க உட்காருங்க. அப்படியா? முதல்ல அல்வாவுல நான் தான் ஸ்பெஷலிஸ்டா இருந்தேன். இப்ப பொண்ணு ஆரம்பிச்சிட்டாளா? அசத்திருப்பாள. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க மாப்பிள. ஐயோ நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. மாப்பிள இந்த அல்வா ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. சாப்பிடுங்க. பெரியவங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐ லைக் யூ. சாப்பிடு. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. நாசமா போனவள அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கே. இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க. சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அங்க பாருங்க உங்க பார்ட்னர் உங்களை விட்டுட்டு தனியா பீமம் பூஸ்ட் அல்வா சாப்பிடுறாரு. டாடி எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடாதீங்க. சந்தோஷ் கொடுங்க. கழுது கத்துருவோங்க. டேய் நீ மனுஷனாடா? அல்வா உனக்கு சந்தோஷுக்கு மட்டும் தானே? எனக்கு ஒரு ஸ்பூன் கொடு. ஸ்பூன் என்ன? கப்பை எடுத்துக்கோ. தாடிக்காரன் நண்பா உனக்கு பாசம் அதிகண்டா. முந்திரி பருப்பு. நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? உன் மூஞ்சி மட்டும் வாஷ் பேஷன் ஆயிருந்தா அதெல்லாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அங்கிள். எனக்கு சக்கரை வியாதி, சால்ட் அதிகமா சேர்த்து கூடாது. என்னாச்சு டாடி? வாமா இது பாரு, சரியோ தப்போ சந்தோஷனால நீ வாந்தி எடுக்கலாம், உன்னால அவ வாந்தி எடுக்கலாமா? உனக்கு ஹியூமர் சரியா வரல, கிளாமர் ரூட்ல போ. குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். டே குழி தோண்டி புதைங்கடா. அது நானே, லல்லி தோழியும் நானே, மணப்பொண்ணு தோழியும் நானே, அந்த சேலை துவைச்சதும் நானே, அந்த ஜாக்கெட் துவைச்சதும் நானே, கவி நானே. வால் இல்லாத லண்டன் குரங்கு இங்க வந்துட்டியா? லல்லி ஒண்ணு என் கையில மாட்டினால இன்னைக்கு உன் கதை கந்தல். பேருலயே எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு பேர் சந்தோஷ். இது வரைக்கும் நான் குத்துனது சாதா குத்து. இப்போ நான் குத்த போறது கும்மாங்குத்து. அது நானே, அந்த சேலை துவைச்சதும் நானே, அந்த ஜட்டி துவைச்சதும் நானே, கவி நானே, அரை லூசு தானே. சந்தோஷ் எங்க கவிதா, சந்தோஷ பாத்தியா? தெரியாது, ஆனா இந்த மஞ்ச சேலைக்கு பின்னாடி மட்டும் இல்ல. நீ இங்க இருக்கியா? வாட் இஸ் திஸ்? ஹைட் அண்ட் சீக். சந்தோஷ், ஈவினிங் எங்கேயும் போகாத, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. என் டார்லிங்கா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இது நிம்மி, இது டிம்மி, இது அனிதா, அது சரிதா. ஹாய். இது சட்டை, இது டவுசர், இது செருப்பு, இது பருப்பு. I don't like this. என்கிட்ட கூட நான் சந்தோஷ்க்கு தரேன். ஏய் எங்கடி போற? எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. So sweet. Thanks. ஸ்வீட் நான் செய்யல சந்தோஷ். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னா. நோ ப்ராப்ளம். எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சந்தோஷ். சந்தோஷோட டாடி லண்டன்ல டாப் 500 மில்லியனர்ஸ்ல ஒருத்தர். ஒரு பெரிய மேன்ஷன், 100 ஏக்கர் எஸ்டேட், 4 ரோல்ஸ் ராய்ஸ் கார், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஏன் சார்ட்டர்ட் ஃளைட் கூட இருக்கு. இப்ப நான் சொன்னதெல்லாம் பாதிதான். ஏய் ஷாலு, உங்க டாடிக்கு என்ன குறைச்சலாவா இருக்கு? ஆஃப் கோர்ஸ், ஏன் டாடியும் கோடியில தான் பொருள்வாரு. எங்க தெருக்கோடியிலயா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சந்தோஷ். சந்தோஷ் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரி. ஏன் இங்க இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரங்க தான். ஹே கவிதா, வாட் அபௌட் யூ? நானும் கோடீஸ்வரி தான். அப்படியா? எவ்வளவு சொத்தமா இருக்கு உன்கிட்ட? எங்க ஊர்ல சின்னதா ஒரு வீடு, 10 ஏக்கர் நிலம், 20 மாடுங்க, 40 கோழிங்க. இது எல்லாத்தையும் விட என்ன பாசமா பாத்துக்கிற எங்க அண்ணன் இருக்காரு. அதுதான் எனக்கு கோடிக்கணக்கான சொத்து.
வெல் செட். பாய் சந்தோஷ். பாய். ஹே, என்ன அங்கேயே பாக்குற? கவி, ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசா தெரியறான். Why? She's something. శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వ విఘ్నోపశాంతయే அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம். நிச்சயம் பண்ற நேரத்துல ஏன்டா இப்படி அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்க? சும்மாரா உன் பொண்ணை லோக்கல்ல கொடுக்குற பார்க்கணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா என் பொண்ணு அப்படியா பாரின்ல லண்டன்ல கொடுக்க போறேன். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே போக முடியுமா, பார்த்துட்டு வர முடியுமா? அப்ப நீ லண்டனே ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபிக்ஸா? அத கொடுமா. என் பொண்ணுக்காக லண்டனுக்கு ஓபன் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன்டா. எல்லாரும் ரெண்டு வீட்டுக்காரங்க நல்லா கேட்டுக்குங்க. நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்க போறேன். அதாவது மிராஸ்தார் விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். யார் அது? விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். அதான் யாருன்னு கேக்குறல்லப்பா. அதான் சார் விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம் இருக்காரு. இருந்து தொலைட்டியா? இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஐயோ அது உங்களை இல்லங்க, நீங்க படிங்க. விருதாச்சலம் நிறுத்து. நீங்க ஏன் நிறுத்துனீங்க? அவர்தான் நிறுத்த சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க. அதாவது விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியத்தின் மகனான தொழிலதிபர் ரவிச்சந்திரன் மகன் உனக்கு எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, அது ரொம்ப லேட் ஆயிடுமே. நீ கிழவி ஆயிடுவ. பரவாயில்ல பேராண்டி. இல்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கும் 10 ஆடு, 40 கோழி, 50 மாடெல்லாம் இருக்கு. அறிவு, டைம் என்ன? டைம்? எனக்கு டைம் பார்க்க தெரியாது. சரி, சின்ன முள்ளு பெரிய முள்ளு எதுல இருக்குன்னு பார்த்து சொல்லு. ரெண்டு முள்ளுமே வாட்சுக்குள்ளதான் இருக்கு. தங்கச்சி நீ வந்ததுக்கு அப்புறம் தாமா இந்த ஃபங்க்ஷனே களைகட்டி இருக்கு. இந்த ஸ்ரீதேவி காலடி எடுத்து வச்சமான்னு சொல்லுவாங்களே, அது இதுதாமா. முதவி அளக்காதடா. அண்ட புழுகனா இருப்ப போல இருக்க. டேய் நீ காரியம்ல கால கூட புடிப்படா. எத்த பயலாச்சே நீ. எல்லாம் கரெக்ட்டா அமைஞ்சு வந்திருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. என்னது? இதுதாமா. என்னது இது? நெக்லஸ்மா. ஓ, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல. என்னமா பெரிய எக்ஸ்பென்ஸ்? 15 லட்சம் ரூபாய். லண்டன்ல 2 தடவை கெண்டகி சிக்கன் ஃபேமிலியோட சாப்பிட்டு வந்தா சரியா போயிடும். புடி நல்லா காக்கா புடி. நீ என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. இந்தமா இத வாங்கிட்டீனா என் ஃபேமிலியே சந்தோஷப்படும். எனக்கு எதுக்கு நான் இதெல்லாம்? என்னமா அப்படி கேட்ட? அங்க வர உன் பையனையும் என் பொண்ணையும் ஜோடி படுத்து பாத்தியா? அடடா எங்கன்னே பற்றும் போல் இருக்கே. உன் கண்ணுல கொள்ளி எடுத்து வைக்க அவங்கள பார்த்தா வாந்தி வருதுடா. Hi Shweta, he's Santosh. Hello. Okay, I'll see you later. இழந்த பழம் எனக்கு தான். நானா? இந்த செவந்த பழம் எனக்கு தான். Hey, இவன் தான் சந்தோஷ், my boyfriend. Hi. என்ன சந்தோஷ், பின்னாடி ஏனிக்கிற முன்னாடி வா. பால் பழம் எனக்கு தான், பாயாசமும் எனக்கு. சந்தோஷ், எங்க போயிட்ட? ஹே, ரொமான்ஸா? நடிதா. Hi. Hi. Hey, come with me. காலேஜ் டேஸ்ல நான் அவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன். அப்புறம் அவன் மோசமானவனு தெரிஞ்சு நான் ஒதுங்கிட்டேன். இப்ப அவன் அந்த லெட்டரை வச்சு என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு பிளாக்மெயில் பண்றான். நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவ அவங்க வீட்டுக்கு போகணுமா, இல்லைன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நோட்டீஸ் அடிச்சு எல்லார்கிட்டயும் கொடுத்துருவேன்னு மிரட்டுறானா. இதான் அந்த சம்திங்கா? ஒரு யங்ஸ்டரோட ப்ராப்ளம் இன்னொரு யங்ஸ்டருக்கு தானே புரியும். இதெல்லாம் போய் பெரியவங்க கிட்ட சொல்ல முடியுமா? நீ தான் ஏதாவது செய்யணும். ஏய் லல்லி, அந்த லெட்டர்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். இதான் அவன் வீடு. பூட்டு எப்படி உடைச்சோம் பாத்தியா? அத்தி, லண்டன்ல ஏதாவது பண்ணிட்டு இருந்தியா? இது கிஸ் பண்றதா? சீ. யா. வீட்டுல போய் ஒண்ணா உட்காந்து படிக்கலாம். கம்.
ஓகே கூல். ஆக்சுவலி எனக்கு டாக்ஸ்னா பயமே. ஓட ரெடியா இரு. ரெடி 1 2. சொல்லவே இல்ல. அப்புறம் நான் ஏமாத்தேன். வா கம் கம் கம். கதை போடு சீக்கிரம் சீக்கிரம். லூசு அறிவு இருக்கா? அந்த கதை தானே மூட சொன்னேன். இந்த கதை எதுக்கு முன்ன? ஏய் அரலூஸ் ஜஸ்ட் மிஸ்ல வந்திருக்கேன். கொஞ்சம் விட்டுருந்தா என் ஃப்ளஷ் டேஸ்ட் பண்ணிருக்கோம். அது எல்லாம் ஒன்னால தான். ஏன் ஒன்னால இல்லையா? உன்னை யார் பாத்ரூம்குள்ள ஓடி வர சொன்னது? கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. ஓ மேல தான் ரொம்ப கோவமா இருக்கு. ஏய் அந்த ஷாம்பு பாட்டில் எடு. இந்த டென்ஷன்ல நீ குளிக்கணுமா? ஐயோ I'm coming doggy. இப்ப பார் நான் அடிக்கிற அடியில எப்படி அலற அடிச்சிட்டு ஓட போகுது பார். அடியாத்தி. இது சாதாரண நாய் இல்ல, ஃபுட்பால் தெரிஞ்ச நாய். நீ முதல்ல கீழே இறங்கு. முதல்ல உன் குரங்கு சைட்டை நிறுத்திட்டு இங்க இருந்து வெளியே போறதுக்கு வழி பாரு. Hey, let's do one thing. நீ இந்த டோரை திறந்து வெளியே ஓடு. உன்னை விடாம நாய் துரத்தும். அப்ப நானு அந்த லெட்டர் எடுத்துட்டு உன் பின்னாடியே வந்துடுறேன். ஜோக்கா? இல்ல சீரியஸா தான் சொல்றேன். சரி அப்ப நீ போ. ஓகே. ஏய் கடிச்சிரும். I like it. Please take your seat. இந்த தலைமையில வை. எடு எடு. Okay, relax. கடவுளே. என்ன பண்ணலாம்? ஒரு பாட்டு பாடு. மீ சிங்? என் பாட்டுனா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? இல்ல உன் பாட்டு கேட்டா நாய் வெறி பிடிச்சு ஓடும். அதுக்கு தான். ஹே ஐடியா. என்ன? நீ அந்த டோர் கிட்ட ரெடியா இரு. நான் இந்த டோரை திறந்து நாய் வெறுப்பேத்துறேன். அது உள்ள வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டோர் வெளியே போயிடலாம். இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இப்ப சொல்லாம் தான் அப்ப சொல்ல. அலேபர் நீ நாய் நான் பேய். Hey Blackie. Long time no see man. Hey, who the hell? Hey, relax man, relax. மரியாதை அந்த லெட்டர் கொடுத்துரு. இல்ல உன்னை சுட்டுடுவேன். அப்ப என்ன முதல்ல சுடு. இல்ல இல்ல என்ன சுடு. ஏய் இல்ல இல்ல என்ன சுடு. இல்ல இல்ல என்னைய சுடு. நோ 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 என்ன சுடு. ஏய் ஏன் கால் எதுக்கு யூஸ் பண்ணு? எமர்ஜென்சி. நான் சொல்றேன். சாரி சாரி. நான் சாரி சாரி. லெட்டர் வாங்க வாங்க. ஓகே ஓகே. நீ வாங்க வேண்டியதானே. நீ போ போ போ. பிளாக்மெயில் பண்றான். எந்த பொண்ணையாவது மிரட்டுவியா? லல்லி விஷயத்துக்கு போவியா? சொல்டா சொல்டா. ஏய் லல்லி விஷயத்துக்கு போவியா? சொல்லு. யார் அந்த லல்லி? யார் லல்லியா? ஏய் நீயும் லல்லியும் ஒரே காலேஜ்ல ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்து ஒருத்தர் மத்த ஒருத்தர் லவ் லெட்டர் கொடுத்துடல. இப்ப இது ரொம்ப முக்கியமா? நீ அடிச்சதுல அவன் கஜினி சூர்யா மாதிரி ஆயிட்டான். ஞாபகப்படுத்தணுமா? லெட்டர் கிடைச்சல. ஓகே வா போலாம். போலாம்.
அப்பதான் என் உயிரே திரும்பி வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அங்க சொல்லு. நோ நோ, அங்க சொல்லு. சாச்சா, ரொம்ப ரிஸ்க் எடுத்தது நான் இல்ல. அங்க சொல்லு. அங்க சொல்லு. ஓகே ஓகே ஓகே, ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ். சரியா? நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்குடி? ஆமாண்டி. இட்ஸ் ஓகே, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஓகே, குட் நைட் சந்தோஷ். குட் நைட். இட்ஸ் ஓகே. அப்பா, இப்பதான் நிம்மதியா தூக்கம் வரும். சந்தோஷ், நீ என் பேரு ஃப்ரெண்ட்ஸ். ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இல்லை. ஓகே 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 ஓகே. तादिशम्मर्दो वागर्तप्रतिवत्रजे जगदप्यतरोह वन्दे पार्वती परमेश्वरं गङ्गे जमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी. கவிதமா கவிதமா, நீங்க காதலிச்சவங்க எப்படி இருப்பா? எலுமிச்சம்பழ நேரத்துல ஒசரமா இருப்பாளா? மீசை இல்லாம முழுமுழுன்னு இருப்பாளா? மாவிலை தோரணம் கட்டினாப்ல முடி வச்சிருப்பாளா? ओम वर्णासनाद्रमः आद्यं ஹலோ சார். ஹலோ, நீங்க தானே ஸ்டேஷன் மாஸ்டர்? ஆமா. யாரா அது புதுசா இருக்கு? யார் நீ? டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறணும் மாதிரி. டிக்கெட் இருக்கு. அம்மாவை மனசில் நினைச்சுன்னு தர்ப்பணம் விடுங்க. மார்ஜயந்தாம் பிரமிதாமா மார்ஜயந்தாம் பிதரஹ. இந்த பிண்டத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வச்சிடுங்க. பிளேட் இருக்குங்க, ஜாக்கிரதை. இந்த பாரு, பிண்டத்தை எடுத்துட்டா கையில வச்சுட்டு நிக்க கூடாது, கையோட கரைச்சிடணும். போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். உங்களை பார்த்து நிறைய பேசணும்னு ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன். ஆனால் பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டேன். அந்த டென்ஷன் இன்னும் அதிகம் ஆகிறதுக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிறதுலாம் சொல்லிடுறேன். உங்கள் தங்கச்சியை காதலிச்சது நான் தான். ஐ ஆம் சந்தோஷ். சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்க இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு உங்கள் வளர்ப்பு தான் சார் காரணம் சார். உண்மையாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சார், ட்ரஸ்ட் மீ. அவங்க ஒரு ஆம்பளையை கூட கண்ணெடுத்து பார்த்தா இல்லை சார். எனக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார் அவங்கள மடக்கிறதுக்கு. இதே மேட்டரை இங்கிலீஷ்லனா கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததுனால அதை நான் தமிழில் ட்ரை பண்ண போய் அதை அப்படி இப்படி நான் சார், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணது பெரிய தப்பு. அவங்க அப்படி பேசினதுனால தானே உங்களுக்கு கோவம் வந்துச்சு. உங்களுக்கு கோவம் வந்ததுனால தானே நீங்கள் கவியை கூட்டு வந்தீங்க சார். அவங்க பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. முடிச்சிட்டியா இல்லை என்ன இருக்கா? சரியா சொன்னனோ இல்லையோ, ஆனால் மேட்ரு மட்டும் இதுதான். என் ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். வா மாமா முத்துப்பாண்டி, இப்ப அவசியம் அவனை உள்ளார கூட்டு போகணுமா? நீங்க என்ன சார், அவர் ஏதோ என்கிட்ட பர்சனலா பேசணும்னு ஆசைப்படுறாரு. கெடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க வாங்க சார். ஐய புலி வாய்க்குள்ள தானே தலையை விட்டுக்கிறானே இவன். உங்களை பத்தி என்னென்னமோ நினைச்சேன் சார், பட் யூ ஆர் a true gentleman. என்னம்மா சத்தத்தையே காணோம்? சுனாமி கூட சத்தம் இல்லாமத்தே வரும், வந்தா சுருட்டிட்டு போறேன். டேய் கருப்பையா, அண்ணே இவனை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டு வா.